Hi friends, welcome to Kurumba Hi-Fi Farms in ECR. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ரியல் ஃபார்ம்லேண்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் டீடைலை பத்தி நம்ம ப்ராப்பர்ட்டியோட எம்டி மிஸ்டர் பிரசாத் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோட்ல இருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம்லேண்ட் பிளேஸ்ல தான் நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பீச் தான். அந்த பீச் தான் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோட், ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரும் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் காரிடார். சென்னை மக்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணா அதுக்கான ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு தான். ஸோ ஈசிஆர் ரோட்ல அப்படியே டிராவல் பண்ணி பாண்டிச்சேரி வரலையும் போயிட்டு வந்தா அவங்களுடைய மனசே வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஈசிஆர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமான டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த முக்கியமான டெவலப்மெண்ட். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே டேக் ஓவர் பண்ணி ஸோ 8 வே லைன் ரோடாக இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இயர்ஸ்ல அது கம்ப்ளீட் ஆகிடும். அது கம்ப்ளீட் ஆகும்போது டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு யாருமே பார்க்காத ஒரு அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஈசிஆர் ரோடு அந்த வைடனிங் ஒர்க்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா கண் கூட தெரியுது. ஸோ அந்த ஈசிஆர் ரோட வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே டேக் ஓவர் பண்ணி, ஏன்னா ஈசிஆர் ரோடு வந்து நம்ம இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஒரு பார்டர். ஸோ பார்டர்ன்றதுனால நேஷனல் ஹைவே டேக் ஓவர் பண்ணி இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டால், ஓகே இன் ஃபியூச்சர்ல எதனா வார் எதனா வந்தா தேவைப்பட்டா அந்த ரோடை வந்து பார்த்தோன்னா ஸோ டபுள் பர்பஸ் யூஸ் பண்றதுக்காக ஸோ அதை வந்து பார்த்தோன்னா ஒரு சில இடத்த வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபிளைட், ஸோ ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்குற மாதிரி அந்த ரோடை போடுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாளைக்கு இன்கேஸ் என்ன தேவைப்பட்டா அந்த ரோட்லேயே வந்து பார்த்தோன்னா லேண்ட் ஆகும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ரோடை போட்டுருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா ஃபியூச்சர் ஈசிஆர் வந்து பார்த்தோன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ ஈசிஆர் ரோட்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஸோ இதுதான் கரெக்டான டைம். ஸோ இப்போ விட்டுட்டீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்லாம் வந்த பிறகு நீங்கள் ஈசிஆர் ரோட்ல ஒரு இடம் வாங்கணுன்றது உங்களுக்கு கனவு மாதிரி இருக்கும். இப்போ வாங்க, திஸ் இஸ் த கரெக்ட் டைம். Hi-Fi Farms எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரக்காணம். ஸோ மரக்காணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸோ டெவலப்மெண்ட் ஏரியா இன் ஃபியூச்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட் ஒன்று வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரொம்ப க்ரௌடான பிளேஸ். பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது. ஸோ பாண்டிச்சேரிக்கு நியர்பை இருக்கிறது பார்த்தீங்கன்னா மரக்காணம் தான். ஸோ அதனால பாண்டிச்சேரியுடைய டெவலப்மெண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த பக்கம் தான் மரக்காணம் சைடு தான் நிறைய டெவலப்மெண்ட் ஈஸியாக வரப்போகுது. ஸோ பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுது. இங்கே ரூம்ஸ் எதுவுமே கிடைக்கிறதுல, எல்லா ஹோட்டல்ஸும் புக்கிங்லாம் ஃபுல் ஆகிடுது. ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட் பாதி டெவலப்மெண்ட் மரக்காணத்தில் இன் ஃபியூச்சரில் வரப்போகுது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறும்பா Hi-Fi Farms. ஸோ மரக்காணத்தில் திண்டிவனம் போகிற ஹைவே அது வந்து பார்த்தீங்கன்னா 4 வே லைன் ரோடு. அந்த 4 வே லைன் ரோட்ல தான் குறும்புறம்ன்ற லொக்கேஷன் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ நம்ம குறும்புறம் என்ற லொக்கேஷன் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஃபார்ம்லேண்ட் பேரே பார்த்தீங்கன்னா குறும்பா Hi-Fi Farmsன்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சிருக்கோம். இந்த லொக்கேஷனுடைய அட்வான்டேஜ் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இதுல எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு வைப்பை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். வந்துட்டு போனீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன். ஓகே, ஸோ திரும்ப ஒரு ரிஃப்ரெஷ்ஷான ஒரு ஹேர். ஓகே, பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா. ஸோ நீங்கள் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேயே பீகாக் கட்டுறது, ஸோ எல்லா அனிமல்ஸ் கூட இங்கே பக்கத்தில் நியர்வையில் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஓகே, வந்து நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்றதோட நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஈசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் காரிடார்ன்றதுனா நிறைய கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பார்க்கு இந்த மாதிரி நிறைய மகாபலிபுரம் பேஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் பண்றாங்க. கோவளத்துல நிறைய டெவலப்மெண்ட் பண்றாங்க. அந்த ஈசிஆர் ரோட்ல நிறைய டெவலப்மெண்ட். ஈசிஆர் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 223 ஏக்கர்ல நந்தவனம் ஹெரிட்டேஜ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் டெவலப்மெண்ட் பண்றாங்க அண்டர் க்ரோஸ் பட்ஜெட்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் கீப் ஆன் வந்துட்டே இருக்கு. ஸோ ஈசிஆர் ரோட் இந்த என்டர்டைன்மெண்ட் காரிடார் சென்னையும் பாண்டிச்சேரி லிங்க் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரோட். ஸோ இது சென்னை மக்களுக்கு ஒரு பிடிச்ச ரோடு. அந்த ஈசிஆர் ரோட்ல வந்துட்டு போனாவே அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா மாறக்கூடிய ஒரு ரோடு. ஸோ அந்த ரோட்ல நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை வாங்கி நீங்களும் வீக்கெண்ட் பர்பஸ்க்கு ஃபேமிலியோட வந்துட்டு, ஓகே, ஏன்னா எனக்கு சிட்டிக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலியோட வந்துட்டு ஸோ அக்ரிகல்ச்சர்னா என்ன, ஃபார்மிங்னா என்ன, ஸோ விவசாயம்னா என்ன அப்படின்றது நீங்க லைவா பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஒரு 22 சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்லேண்ட் வாங்குறீங்க.
ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 மாமரம் இருக்குது. ஸோ அது மாங்காயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்மீடியட்டாக எவ்ரி இயர் நீங்கள் வந்து அதை பறித்து சாப்பிட முடியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் கொடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே சென்டரில் ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினீங்கன்னா நீங்களும் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் கொடுக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இங்கேயே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே ஒரு 1 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பேஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ், இண்டோர் கேம்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் வந்து காட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபின், ஓகே, டென்ட் இந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறோம். ஏன்னா மக்கள் வந்து இந்த கான்கிரீட் வால்குள்ளே இருந்துட்டு அதுல இருந்து வெளியே வரணுன்றதுக்காக வித்தியாசமான டைப்ல நம்ம வந்து ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்றோம். ஸோ ஃபெஸ்டிவல் டைம்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களால் அங்கே ரூம்ஸ் புக் பண்ணவே முடியாது. அதனால மறக்கான வரலையும் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ நீங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவல், ஸோ ஃபெஸ்டிவல்னாவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு டிராவல் பண்ணக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டும் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த ஃபார்ம் லேண்ட் மூலிமா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப், நிறைய வாய்ப்பு இந்த லொக்கேஷனில் இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபார்ம் லேண்ட் அப்ரிஷியேட்டும் ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூவும், உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்கமாக ஒரு ரெவன்யூவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ வெரி மச், ஆல் த பெஸ்ட். இப்போ இந்த குறும்பா ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து phase 1 அண்ட் phase 2 நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலாக வந்து 44 யூனிட் வந்து உள்ளுக்குள்ளே அவைலபிளாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 21 சென்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் லேண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்கே வந்து 21 ஏக்கர்ஸ்லேருந்து 21 சென்ட்ஸ்லேருந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாந்தோப்பு நடுவில் ஒரு ஃபார்ம் லேண்டில் நின்றுட்டு இருக்கோம். இந்த மாந்தோப்பு தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஃபுல்லாக வந்து மாந்தோப்பு. இந்த மாந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வச்சதோ நேற்று வச்சதோ கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் மாந்தோப்பு தான் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது சீசன் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மேல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல சீசனில் இருக்கும். இது எல்லாமே வந்து நல்ல நாட்டு காய்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கு மாமரம் எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து இது ஒரு வகையான செட்டு. இன்னொரு வகையான செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து கோகனட் ட்ரீஸ், அதாவது தென்னந்தோப்பு பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே டீ குட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 3மே மிக்சடாயும் சில பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க உங்களை. நீங்க வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த ஃபார்ம் லேண்டே வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இந்த ஃபார்ம் லேண்டை பொறுத்த வரைக்கும் ரியல் ஃபார்ம் லேண்ட், இதுதான் ரியல் ஃபார்ம் லேண்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் மாமரங்களும் 20 வருஷம் தென்னை மரமும் 20 வருஷம் டீ கூட்டும் இங்கே இந்த ஃபார்ம் லேண்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வர கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் ஒரு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கர் நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல், ப்ளஸ் வந்து ஜிம்னாசியம், மல்டிபர்பஸ் ஹால், ஒரு 30 காட்டேஜு, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து நம்ம இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சிட்டி லைஃப்லேருந்து வெளியில் ஒரு 2 நாள் ரிலாக்ஸாக இருந்துட்டு போனோன்ற ஒரு கான்செப்டில் இருக்க ஒரு பீப்புளுக்கு இது ஆப்டான பிளேஸாக இருக்குன்றது என்னோட கருத்து மட்டும் இல்லை, இது வந்து ரியலாகவே இங்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. எல்லா பிளாட்டுமே ஒரே மாதிரி கான்செப்ட் 300 rupees per square feet ரேட் இன்னைக்கு லான்ச்சிங் ப்ரைஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியோட என்டையர் டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. சைட் விசிட் அண்ட் புக்கிங்க்கு ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.